என் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் இந்த நாளே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. அப்பா இது என்ன புதுசா இருக்கு? சோஃபி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நீ தானே சொல்லுவேன். ஆமா ராஜா, ஆனா இன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏய், பேச்சு நீ பாட்டிட்டு பாட்ட ஆரம்பிக்கலாம்டா. நீயே ஸ்டார்ட் பண்ணு. இப்ப பாரு, கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டிற்குள் தேவதை வந்து விட்டால் பாட்டுக்கோ. மச்சான், எனக்கு நீ பாடின பாட்டை கேட்டு வயிறே கலக்கிருச்சுடா. நீ பாடு பாப்போம். இப்போ உங்க டைம். உங்க டீம் என்ன பாடுதுன்னு பாப்போம். நானும் சேர்ந்துக்கலாமா? நீ அவங்க டீம்ல இருந்துக்கோ, சூர்யா எங்க டீம். யாராவது பாடுங்க. முத்து கோலம் முடிச்சிருக்கான். கோல என்ன பாட்டு இருக்கு? இஷா, கோல உனக்கு எதுவும் பாட்டு தெரியுமா? தெரியல ஐசு. ஓஃபி, உனக்கு? நானும் யோசிச்சு பார்த்துட்டேன்டி. கோல என்ன பாட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு பாட்டும் இல்ல. பேசாம காக்கா கீக்கின்னு ஏதாவது ஒரு வயசுல பாடுறோம். அதெல்லாம் முடியாது. கோல தான் பாடியாகணும். கோலெல்லாம் பாட்டு இருக்கு. தெரியலன்னா அவுட்டு. ஃபர்ஸ்டே அவுட் ஆனா ரொம்ப அசிங்கம். கேர்ள்ஸ் டீம் ரொம்ப வீக்கா இருக்கீங்கப்பா. One, two, 3, 4, 3. சாமிகளா, பாட்டு போட சொன்னா 3 பேரும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? அப்ப நீங்க பாடுங்க பாப்போம். உய்யா உசுர பறக்க வச்சேன்னு முடிச்சிருக்கீங்க. இன்னும் எப்படி பாட முடியும்? இன்னிலலாம் பாட வேண்டாம், நாளானி வரிசையில பாடுங்க. ஆனா நீங்க தானே அதுல எல்லாம் பாட்டை எப்படி எடுத்து விடுறோம் பாருங்க. டேய் மச்சான், எட்ரா அந்த சாட்டைய. பாட்டெல்லாம் இல்ல, சும்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. பாட சொன்னா மேல ஏறி நிக்கிறேன். 1, 2, 3 ஸ்டார்ட். நானானைட்டால் டன் 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 டன். பாருங்க சூர்யா எப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டா. அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டா. இறங்கு. டேய் டேய் போதுண்டா. எம்ஜிஆர் மாதிரி சூப்பரா பாடுனா பாடுனீங்கன்னு சொல்லுங்க, சூப்பரா பாடுனீங்களான்னு நாங்க சொல்லணும். அடுத்து இருள முடிச்சிருக்கேன். சோ ராரா ரீல பாடுங்க. ஏதாவது பாடு. ரா உஃபி, காது கொடுங்க, நான் ஒரு பாட்டு சொல்றேன். ராத்திரி நேரத்து பூஜையில் தண்டக்கு 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 தண்டக்கு. இச்சி, இதெல்லாம் பாடினா அவ்வளவுதான், மானம் போயிரும். ஓ, வேற என்ன பாடுறது? என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? பாடுறேன். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உறுத்துதுங்க. ஏய் மச்சான், வாய்ஸ பத்தியா? நீ என்ன வேணாலும் பண்ணு, இதுக்கப்புறம் பாட்டு மட்டும் படிக்காத. முறைக்காத லூசு, உண்மையாவே கேவலமா இருக்கு. மூஞ்ச பாரு, உன் வாய்ஸ் மட்டும். எங்க நீ ஒரு பாட்டு பாடு பாப்போம். 2 கண்ணு உருட்டி உருட்டி என்ன மறுட்டுற, நான் என்ன சிறு பிள்ளையா? மச்சான் கரெக்டா சொன்னடா, முட்டைக்கண்ணையே தான். மச்சான் பாவம் வயசு. ஹரி, ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு கிளம்பணும், நான் போயிட்டு வரேன். ஐஷா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இல்ல சோஃபி, நாளைக்கு எப்படியும் மெஹந்தி போட நான் வந்துதானே ஆகணும். இப்போ வீட்ல இருந்து கால் பண்ணிடுவாங்க, நான் கிளம்புறேன். ஈஷா, நீங்க எப்படி தனியா போவீங்க? நான் வேணா அனிஷா டிராப் பண்ண சொல்லவா? இல்ல சார், வேணாம், நான் போய்ப்பேன். ஏய் பாத்து இரு, நாங்களும் வரோம். பேசாம நாங்களே உன்னை வீட்டுக்கு டிராப் பண்ணிட்டு போயிடுறோம். நீங்களும் கிளம்புறீங்களா?
அவதான் பொண்ணு வீட்டுல தேடுவாங்க, உங்களுக்கு என்னடா? சோஃபி, கல்யாணம் முடியிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். இப்போ நைட் ரொம்ப டேட் ஆச்சு. அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நாங்களும் கிளம்புறோம். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. சோஃபி, சூர்யா சார், போயிட்டு வரோம். நீ எப்படி போக? எங்க கூட வரியா? டேய் டேய் போங்கடா, நான் பாத்துக்கிறேன். சரிடா மச்சான். சரி, நாங்க போயிட்டு வரோம். சூர்யா சார், என்னையும் வீட்டுல டிராப் பண்ணிருங்க, நானும் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இங்கே ஒரு நாள் தங்கிட்டு போடி. இல்லடி, இன்னொரு நாள் வரேன். வரும்போது அப்பா கிட்ட எதுவுமே சொல்லிட்டு வரல, சோ வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்ப்பார்ல. சோஃபிமா, ஐஸை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன். நீ தூங்கிடாத, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெயிட் பண்ணு. ம், சரி சூர்யா. ஐஸு, வாங்க போலாம். ஏய் சூர்யா, நீ எப்படிடா டிராப் பண்ணுவ? உன் கார் தான் ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேரா? அப்படிலாம் இல்லையே. சூர்யா மச்சான் சொதப்புறாரே. சரி, நம்ம போய் சொல்லுவோம். மச்சான், நீங்க போய் ஐஸை டிராப் பண்ண எப்படி சரியா வரும்? ஐஸ் அனீஸ் மச்சான் டிராப் பண்ணட்டும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல, நான் யோசிக்கவே இல்லை தேஜு. நல்ல வேலை சொன்னேன். இப்ப பாரு எப்படி சமாளிக்கிறேன்னு. ஐஸு, நானே உங்களை டிராப் பண்ணிருப்பேன், ஆனா என் கார் ரிப்பேரா இருக்கு, நான் மறந்துட்டேன். நீங்க அனீஷ் கூட பைக்ல போயிடுறீங்களா? பிரியா சார், நீங்களே அனீஷோட பைக்ல என்ன டிராப் பண்ணிடலாம்ல. விளங்கின மாதிரி தான். இருங்க இருங்க, நான் பேசுறேன். ஐசு, பேசாம நீ அனீஷ் கூட போடி. இன்னைக்கு நிச்சயம் நடந்திருக்குல்ல, அதான் சூர்யா இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காரு. அதான் சொல்றேன், நீ அனீஷ் கூட போய்க்கிறியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்? ஓ, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஓகே சூர்யா சார், நான் அனீஷ் கூடயே போய்க்கிறேன். போயிட்டு வரேன். ஐஸு, கொஞ்ச நேரம் இருமா, பேசிட்டு போலாம். நமக்குள்ள இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் நல்லா இருந்த, திரும்பவும் ஆரம்பிக்காத. ஒரு 10 நிமிஷம் தான், பேசிட்டு போலாம். இல்ல அனீஷ், எனக்கு சரவணா கூட கல்யாணமே பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இங்க நின்று பேசிட்டு இருந்ததை யாராவது பார்த்துட்டா ரொம்ப தப்பாயிரும். எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தான். பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்க. பேசணும் தான் உட்கார சொன்னேன், ஆனா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஐசு. அனீஷ், நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுமா. எல்லாரும் என்ன நினைக்கிற மாதிரி தானே நீயும் என்ன நினைக்கிற. உன்னை விட்டுட்டு நான் சரவணாவை கல்யாணம் பண்றதுக்கு ரீசன் என் அப்பா மட்டும்தான். நான் உங்க லைஃப்லலாம் விளையாடணும்னு சத்தியமா நினைக்கவே இல்லடா. நான் மன்னிச்சிரு அனீஷ், எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீயும் என்ன தப்பா நினைச்சிடாத. இது எல்லாமே என் அப்பாக்காக தான். ஐசுமா, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுத்து பேசினது கூட இல்லை. நீ என்கிட்ட லவ்வ சொல்லும் போதே என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னை பிடிச்சிருக்குங்கிறத கூட ஓப்பனா சொல்லல, உன் அப்பாவுக்கு பிடிக்கணுங்கிறத தான் சொன்னேன். இப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்க அப்பாவை பத்தி நீ என்கிட்ட எவ்வளவு தூரம் பேசியிருக்க. எனக்கு தெரியாதம்மா உன்னை பத்தி. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ ஒருவேளை சரவணாவை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் யாருக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பயப்படாத, இந்த கல்யாணம் எப்படியும் நடக்காது. அனீஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் அப்பா கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் வேக வேகமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. ஒரு தடவை உங்க அப்பாட்ட பேசி பாரு. அப்பா கஷ்டப்படுவார் அனீஷ். இல்ல இசுமா, ஒருவேளை மனசுக்கு பிடிக்காத சரவணாவை நீ கல்யாணம் பண்ணிட்டு காலம் முழுக்க நீ கஷ்டப்படுறத பார்த்தா அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனாலதான் சொல்றேன், ஒரு தடவை பேசிப்பாரு.
ப்ளீஸ்மா, எனக்காக உன் டிசிஷன்ல தான் நம்ம எல்லார் லைஃப்மே அடங்கி இருக்கு. அதனால தான் கேட்குறேன், ஒரு தடவை உங்க அப்பாட்ட பேசி பாருமா. ம் சரி அனீஸ், ட்ரை பண்றேன். இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும். எப்ப வந்தீங்க? நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல. இல்ல தங்கம், நேற்று ராத்திரியே அப்பா வந்துட்டேன். நீ நான் வந்தது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதான் எழுப்பல. சோஃபிமா நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுலமா? போன இடத்துல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆச்சே, அதெல்லாம் இல்லப்பா. சோஃபி சூர்யா சார் ஜோடி பொருத்தமே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வந்திருக்கலாம். நீங்க ஏன்பா வரல? இல்லம்மா, அங்க வந்தா அந்த தம்பியோட அப்பா இருப்பார்ல, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். நான் வந்தா அவர் என்ன எப்படி நடத்துவாரோ தெரியல. ம் அதுவும் சரிதான். ஆனா சோஃபிக்காகவாது நீங்க வந்திருக்கலாம். சோஃபி உங்களை எதிர்பார்த்திருப்பா. ம் ஆமாம்மா. சரி, கல்யாணத்துக்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துருவோம். என்னே, வாழை மரம்லாம் கட்டியாச்சு. இன்னும் மைக் செட் வைக்க வேண்டியதுதான். மைக் செட்டு குழாய மாட்டல, ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கு. ஓகே தானே? ம் சரிண்ணே. என்னப்பா வாழை மரம் ஸ்பீக்கர்லாம் எதுக்குப்பா? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான் தகப்புல. ஆ, கல்யாணத்துக்கு தான் இன்னும் ஒரு மாசம் கிடக்கல. ஆமா இல்ல, உன்கிட்ட நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஒரு மாசம் கழிச்சு வைக்கலாம் தான் இருந்தோம். இடையில குமுதாக்கா தான் சொன்னாங்க, ஏதோ ஜோசிய ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்து, இல்ல 30ஆம் தேதிக்கு மேல நல்ல நாளா இருக்கா, போய் வச்சு விட்டுலாம் சொன்னாங்க. என்னப்பா சொல்றீங்க? அதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே. ஆமாடி தங்கம். அப்பா உடனே கல்யாணம் வைக்கணுமா? அப்பா நான் போயிட்டா நீங்க எப்படிப்பா தனியா இருப்பீங்க? எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா. நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். என்னடா தங்கத்துல இப்படி அழுறீங்க? வீட்டா இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும். அப்பாவை நினைச்சு எதுவும் வருத்தப்படாது. என்ன தம்பி வீடு பக்கத்து தெரு தானே, எப்பனாலும் அப்பா வந்து பாத்துக்கிறேன். இல்லப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இப்போதைக்கு வேணாமே. கல்யாணம் நடக்கிற வரை அப்படிதான் இருக்கும். புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பாவால் சுப்பாவால் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படிலாம் உங்களை மறக்க மாட்டேன். ஆலமரம் போலிருந்த அப்பா அழாதீங்கப்பா. தங்கப்பிள்ள, இப்பதான் நீ பிறந்து உனக்கு கையில வாங்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் உனக்கு கல்யாணம். எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னடா பண்றது, ஒன்னா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்பா தங்கப்பிள்ள அழாதம்மா, தங்கப்பிள்ள அழாதம்மா. போ உள்ள போ, அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்கோ. எப்பா கல்யாண வீடு களை கட்டுது. நாலு முடி மூக்கிலே குத்திடுவேன். நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கல்யாண வீடு களை கட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நிர்மரி, அதுக்காக இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு? பாரு பாட்டுலாம் பட்டை கிளப்புது. வா ஒரு டான்ஸ் போடுவோம். ஏக்கா, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த மனுஷனா இப்ப வர மாட்டான் நெடுமாரி. லைக் செட்ட மாட்டி விட்டான்ல, இனி வீட்டுல போய் இருந்துப்பான். ஓ, நீங்க ஆடணும்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. உங்க வீட்டுக்காரே மைக் செட் மாட்டி விட்டுருவாரு. ஆமா ஆமா, நீ ஆடு. எக்கோ, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க கண்ணை மூடிட்டு கண்ணோடித்தனமா ஆடிட்டு இருக்கோம். நீங்க குறுக்க வந்து விடுறீங்க. நீங்க பொம்பளையா? தெருவுல என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல, டான்ஸுங்க டான்ஸ். நீங்க மரியாதையா வீட்டுக்கு வந்துரு, இல்ல உன் காலை முடிச்சிருவேன். ஏங்க போங்க, இன்னும் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு வரோம். என்ன பண்ணி தொலை. என்ன முத்தியானே, நீங்களும் வாங்க வந்து ஆடுங்க. யோ மனுஷா விடியா. என்ன பண்ற பாரு. ஐயோ உமா, விடு 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 உமா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு சொன்னாங்க ஆட சொல்லி. அவனுக்கு சொன்னா நீ ஆடுவியோ? நீங்க வீட்டுக்கு போ. என்னக்கா, அண்ணன் இப்படி வரட்டீங்க? சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. 3 பேர் ஆடுனா போய்
நாங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் காசு விடுமான்னு தெரியல. வாங்க நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. விடுமாரி விடுங்க விடுமாரி ஆரம்பிக்கா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இறக்கி விடுடி. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே யார் பார்த்தா எனக்கு என்ன? உனக்கும் எனக்கு நிச்சயமே ஆயிருச்சு. நீ எனக்கு பாதி பொண்டாட்டி. பாதி பொண்டாட்டி நானா? அப்ப மீதி இருக்கிறது யாரு? தேஜு. என்ன சொன்னீங்க? முறைக்காத லூசு. அதான் சொன்னேன். தேஜு எனக்கு தங்கச்சி மாதிரி, போதுமா? அப்படி வாங்க வலிக்கு. ஆனாலும் சும்மா பேச்சுன்னு சொன்னதுக்கே உனக்கு கோபம் வருது. ஆமா, இதுக்கு முன்னாடி சும்மா லவ் பண்ணிட்டு தெரிஞ்சோம். இதுக்கப்புறம் நிச்சயமாயி இன்னும் 10 நாள் கல்யாணமே ஆக போகுது. இப்பவும் கோவப்படாம சும்மா உங்ககிட்ட விளையாண்டுட்டே இருப்பேன்னு நினைச்சீங்களா? இனி என்ன தவிர உங்க வாழ்க்கையில எவ்வளவு வர முடியாது. உன் ஒருத்திய வச்சே என்னால சமாளிக்க முடியாது. இதுல உன்னொருத்தி வேறையா? அதுவும் சரிதான். ஏங்க, போதும், நான் எந்திரிச்சுக்கிறேன். யாராவது வந்துட்டா ஒரு மாதிரி ஆயிரும். அம்மா இது சோஃபிமா, அப்படி யாரும் இந்த நேரத்துல வரமாட்டாங்க. மச்சான், என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, ரொமான்ஸ். என்ன ரெண்டும் சுத்தமா கண்டுக்க மாட்டேங்குது. சூர்யா, என்ன நடக்குது? ஏய் அனீஷ், வரதா இருந்த கதவை தட்டிட்டு வர மாட்டேன். ஏய், இது ஹால்டா லூசு? பாருங்களேன், நம்ம வந்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சோஃபி எந்திக்காம இருக்காங்க. நான் ஏன் எந்திக்கணும்? நான் ஏன் புருஷன் மடியில படுத்திருக்கேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க போங்க. நம்ம சோஃபியா இது. அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எந்திக்க வேண்டாம். நீங்க திரும்பவும் படுத்துக்கோங்க, நாங்க வேற போறோம். சும்மா தேஜு, சும்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். டயர்டா இருந்துச்சுன்னா இங்க படுத்திருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐஸ் டிராப் பண்ண போனல நேத்து, என்னடா சொன்னான்? வீட்ல அவங்க அப்பா கிட்ட பேச சொன்னேன், சரின்னு சொன்னான். என்ன சொல்றீங்க? சரின்னு சொன்னாங்களா? ஆமா தேஜு, சரின்னு தான் சொன்னான். அப்ப கல்யாணம் நின்றுமா? சரமே எனக்கு கிடைச்சு வர. லூசு, பொறுமையா இரு. இன்னும் அவ பேசுவாளா இல்லையானே தெரியல. பேசுறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் வழக்கம் போல அவங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா அதே கதை தான். சேச்சே, அப்படி இல்ல. இவ்வளவு நாள் ஐஸ் பேசவே மாட்டேன்னு வாயவே திறக்காம இருந்தாங்க. இப்ப ஒரு வார்த்தை சரின்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுவே சந்தோஷம் தான். ஆமாடா அனீஷ், தேஜு சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். என்னடா சூர்யா, நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வாயவே திறக்காம இருக்க. சிவபூஜையில கரடி புந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? தான் பண்ணிட்டீங்கல்ல, விடுங்க. ஒரு பேச்சுக்காக அப்படிலாம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு பார்த்தா ஆமா இல்லையே. சரி விடுங்க, நாங்க வேற போறோம். அதான் வந்துட்டீங்கல்ல, பேசி முடிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கும் டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏஜு, இப்ப வேணா பாரு, சோஃபி எனக்கு தூக்கம் வருதுன்னு பின்னாடியே போவா. சரி சூர்யா, குட் நைட். குட் நைட் அனீஷ். குட் நைட் சோஃபி. சோஃபி. டே அனீஷ், எனக்கும் தூக்கம் வருது, நானும் போறேன். ஓஃபி, ரூம் இந்த பக்கம். இந்த பக்கம் சூர்யா மச்சா ரூம். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்துட்டேன். அசடு வலியுது, போ போ.